எந்த தெய்வத்துக்குமே குளிர்ச்சியானதை கொடுத்தா தான் ஏத்துக்குவான். ஆமா, பொதுவா தெய்வம் முருகன் சொன்னா என் முருகனுக்கு மட்டும் தான் குளிர்ச்சியானதை கொடுக்கணுமா? ஏன்னா இறைவனுடைய கேட்பீங்க, இறைவனுடைய மனது குளிர்ந்தால் மாறி என்று சொல்லக்கூடிய மழை பொழிந்து உலகம் செழிப்படையும். அப்ப இறைவனுடைய மனசை குளிர்விக்கிறதுக்காக குளிர்ச்சியானதை உனக்கு கொடுக்க வந்துருக்கீங்க. ஆமா சுவாமி. வள்ளிதான் வரணுமா? ஆமா சுவாமி. என்ன காரணம்? வேண்டுதல் என் பேர்ல தானே, அப்புறம் நான் தானே வரணும். அதுதாங்க என்ன வேண்டுதல் வச்சாங்க? அப்பாவுடைய வேண்டுதல் ஆம்பளை பிள்ளை இருக்கு பொம்பளை பிள்ளை இல்லைங்கிற ஏக்கம். அந்த ஏக்கத்தினால முருகனுடைய அருளால கிடைச்ச இந்த பிள்ளையே பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் உனக்காக தினை விதத்து உனக்காக காவலுக்கு அனுப்புறேன் அப்படின்னு அப்பா வேண்டிக்கிட்டாரு. அந்த வேண்டுதலின் காரணமா நான் காவலுக்கு வந்திருக்கேன் சுவாமி. காவலுக்கு வந்திருக்கீங்களே, எதனிடமிருந்து எதை காக்கின்றீர்கள்? பறவைகளிடமிருந்து திணையை காக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். பறவைகளிடமிருந்து திணை பேரை காக்கணும். ஆமா. பறவைகள் எதுக்காக திணை பேரை சாப்பிடுது தெரியுமா? எதுக்காக? தன்னுடைய பசியை அடக்கிக் கொள்வதற்காக, பசியை தீர்த்துக்கணும். சரி, இதான காரணம். ஆமா. பசியோடு வர்ற பறவைகளுக்கு அந்த தானியத்தை சாப்பிடும்போது விரட்டுறீங்க, அது பாவத்தை வந்து சேராதா? தானியத்தை சாப்பிட்டு போனா பரவாயில்ல, சேதப்படுத்திட்டுல போகுது, அதுக்காகத்தானே விரட்டம் வந்துருக்கு. என்ன சேதப்படுத்துது? என்னங்க, பறவைகளுக்கு தெரியாது தனக்கு இவ்வளவுதான் சாப்பிடணும் அப்படிங்கிறது. அதற்கு உண்டான உணவை எடுக்கும் போது மற்ற பயிர்களை நாசம் பண்ணும், அதனால அதை விரட்டுறதுக்காக வந்திருக்கோம். தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குலத்திற்கு மூவர், சவத்திற்கு நால்வர், சகலத்திற்கு ஐவர். என்ன வண்டி எதுவும் பிடிச்சு போறீங்களா? ஏன்னா நீங்க ஒரு வேகத்துல போனா அப்ப உங்க வேகத்துக்கு நெய்யிட்டு கொடுத்து நானும் வரணுமா இல்லையா? பரவாயில்லையே. சுவைகள் மாட்டு வண்டியில 2 மாடு கட்டுறோம். 2 மாடு சம அளவு வேகத்துல போனாதானே ஊர் போய் சேர முடியும். ஒரு மாடு இழுத்துக்கிட்டு ஒரு மாடு வேகமா போனுச்சுன்னா நல்லா இருக்குமா? ஏர் உழுவாக வச்சிருக்கீங்களா? ஏர் உழுகும் போது முன்னேறு எப்படி போதோ அதே வழியில பின்னேறு வரணுமா? போற முன்னேறு கொஞ்சம் குறுக்கு சல் அடிச்சுன்னா பின்னேறு கோணச்சல் அடிச்சிருமா இல்லையா? பரவாயில்லையே, தைரியத்தை பாராட்டினேன். சுவைகள் 6, சுரங்கள் 7, திக்குகள் 8, கிரகங்கள் எப்ப ஆரம்பத்துல 7, இப்ப 9 எதை சேர்க்கப்பட்டது? ராகு கேதுங்கிற 2 கிரகத்தை கொண்டே சேர்த்தாக. பசி வந்தால் 10 பறக்கும். ஆபத்து குதவா பிள்ளை, அரும்பசி குதவா, அன்னம், தாகத்தை தீரா, தண்ணீர், தரித்திரம் அறியாது, பெண்டி, கோபத்தை இறக்கா, வேந்தல், குருமலிகேலா, சீடன், பாவத்தை தீரா, தீர்த்தம், பயனில்லை. இது 7 இருந்து ஓரட்டில். நீங்க மட்டும் தான் கேப்பீங்க, நான் கேட்க கூடாதா? உங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. என்னது? நான் உங்களை கேட்டே முடிக்கல. இல்ல அப்ப இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? இதெல்லாம் அடிப்படைங்க. நானும் வரங்க, இவர் கேட்க நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேனே. எங்க இது நான் உங்கள்ட்ட ஏதாவது புராணத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லுவேன்னு சொல்லி நின்னுட்டு இருக்கேன். புராணத்துல தான் கேட்டு பாருங்களேன். முதல்ல அடிப்படையில இருந்து வரணும். ஒரு கட்டடம் நல்லா நிக்குதுன்னு வச்சுங்களேன், ரொம்ப உறுதியா நிக்குது. அப்படி கிடையாது. அடிப்படைங்கிற விஷயம் ஒருத்தரை பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் பேசும்பொழுது தெரிஞ்சு போயிடும், அடிப்படை நல்லா இருக்குப்பா அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். அதுக்காக முழுமையை எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க விவரம் கேட்க வந்தீங்கன்னா நீங்க கால தாமதம் ஆயிடும். இப்பதான் உங்களை நான் பாராட்டினேன். பரவாயில்ல, நம்ம என்ன வேகத்துக்கு போறோமோ வண்டி வருதே அப்படின்னு உடனே வண்டி பின்னுவாங்க. அப்படி கிடையாது, நீங்களே கேக்குறீங்களே, திருப்பி நான் கேட்க கூடாதான்னு தான் கேட்டேன். என்ன சொன்னேன்? உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. நீங்க என்ன எனக்கு வாய்ப்பு கொடுக்கறது? நான் தான் கொடுக்கணும். நீங்க எதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும்? பார்த்து நீ கேள்வி கேளு. நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. தெரிஞ்சுக்க, இந்த இடத்துல உங்களை நான் பார்க்க வந்தேன், நீங்க பார்க்க வந்தீங்களா? என்னையத்தான் நீங்க பார்க்க வந்திருக்கீங்க. உங்கள்ட்ட நான் தானே விவரம் கேட்கணும்னே. நீங்க என்ன திரும்ப விவரம் கேட்கணும் சொன்னீங்களா ஆரம்பத்துல? ஏன் கேட்க கூடாதா? கேட்கறோம் சொன்னீங்களா? அப்படி கிடையாது. சரி, நீங்களே வந்தவரா இருக்கட்டும், இருங்க. வீட்டுக்கு வந்தவங்க முதல்ல யாரு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. நீங்க தான் கூப்பிட்டீங்க. நம்ம தானே கூப்பிடணும். அப்புறம் தானே அவங்க கேள்வி கேட்பாங்க. நான் வந்துட்டேன், வீட்டுல பிள்ளைகள் நல்லா இருக்கா அப்படின்னா அடுத்து நம்ம என்ன கேட்கணும்? நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கேன்னு திருப்பி கேள்வி கேட்கறோமா இல்லையா? இல்ல நம்ம மட்டும் நான் நல்லா இருக்கேன்னு பேசாம இருப்போமா? நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நீங்க கேளுங்க, திருப்பி நானும் கேட்பேன், அதுக்கு நீங்களும் பதில் சொல்லணும். நான் ஆரம்பத்துல நீங்க கேளுங்க, உங்களுக்கு உண்டான வாய்ப்பு நேரம் ஒதுக்கப்படும். சரிங்களா? சரி. இதிகாசங்கள் எத்தனை? 2. என்னென்ன? ராமாயண மகாபாரதம். ராமாயண மகாபாரதம். மனிதனுக்கு 2 கண்கள். ஆமா. யுகங்கள் மொத்தம் 4. என்னென்ன? கிரேதா, திரேதா, துவாபர, கலியுகங்கிற 4 யுகம். கிரேதாகத்துல நடந்த கதை ஹரிச்சந்திர புராணம், திரேதாகத்துல ராமாயணம், துவாபர யுகத்துல மகாபாரதம், கலியுகத்துல கந்த புராணம் நடந்துகிட்டு இருக்கு. முதல் யுகத்துல யார் யாருக்கு போர் நடந்தது? தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும். இரண்டாவது யுகத்துல அது ராமனுக்கும் ராவணனுக்கும். மூணாவது யுகத்துல கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும். கலியுகத்துல சூர சம்ஹாரம் நடக்க போகுது, முடிஞ்சிருச்சு. ஆனா கதையின் முறை இப்படி பேசுறீங்க. ராமாயணத்தை எதிரில இருக்கிற ஆளு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இருந்தால இந்த கொஞ்சம் பலமான ஆளு எடுத்தோனே உங்களை நான் வீழ்த்திட முடியாது இல்லையா? கொஞ்சம் பேச விட்டு உங்களுடைய பலவீனம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் எதிரியை வீழ்த்த முடியும். எனக்கு தெரியுங்க. அதான் சொன்னாங்க, எதிரியுடைய பலத்தை தெரிஞ்சுக்கிறத விட பலவீனம் என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுட்டனாமே எதிரியை சுலபமா நம்ம வீழ்த்திடலாம். அது மாதிரி இப்பதானே பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க எந்த இடத்துல விழுவீங்க, எந்த இடத்துல எந்திரிப்பீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து பேசிக்கிறேன். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுங்கிறத தெரிஞ்சு உணர்ந்து பேசுறவன் நான். தான் பெரியாள் அப்படிங்கிற என்ன என் மனசுல என்னைக்கு மறுத்தது. கற்ற கல்வி மீது நம்பிக்கை இருக்கு. நான் தான் பெரியாள் எவனா பேசினா அவனை மாதிரி அடிமுட்டாள் யார் இருக்காங்களா? நம்மளுக்கு விட ஒரு விஷயம் கூடுதலா தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு தான் பக்கத்துல இருக்காள எப்பவுமே நினைச்சு பேசுறவன் நான். ராமாயணத்தை இயற்றியது யார்? எந்த மொழியில? வடமொழியில.
ராமாயணத்துல ஆரம்பத்துல இட்டு நாரத மகரிஷி நீங்க சொல்ல வால்மீகப்பட்டவர் எழுதினாரு. வால்மீகம்னா என்ன அர்த்தம்? வால்மீகம்னா புற்றுன்னு அர்த்தம். வால்மீகியா வான்மீகியா? வான்மீகி. வால்மீகம்னா வால்மீகம் கதையில வரக்கூடிய முனிவர். ஆமா, ஏன்னா வால்மீகி ஆசிரமத்துல ரொம்ப பேர் கதையை போட்டு குழப்புவாங்க. வால்மீகிங்கிறது வேற, வான்மீகிங்கிறது வேற. ரெண்டு பேரும் அதை எப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் கதைக்குள்ள வந்தாரா இல்லை கதையை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் வந்தாரா அப்படிங்கிற பேச்சார். ரெண்டு பேரும் தனித்தனி வேற வேற ஆளுங்க. சீதையை வனவாசம் போகும்போது சீதை காட்டுக்குள்ள விட்டிருந்த ஆசிரமம் தான் வால்மீகி ஏன்னா ஆசிரமம். குசன் பிறப்பதற்கு காரணமா இருந்தவர் அவர் தான். ஆனால் ராமாயணத்தை இயற்றியது வான்மீகி. வான்மீகம் என்றால் புற்றுன்னு அர்த்தம். இது எப்படி உருவாச்சு? நாரதர் என்ன பண்றாருன்னா தேவலோகத்துக்கு போறாரு. 30 தேவர்களும் ஒரு கூட்டத்தை போட்டுக்கு இருக்காங்க. யாராரு? சிவன், பிரம்மா, விஷ்ணு. அப்ப போட்டுக்கு இருக்கும்போது என்னன்னா நாராயணனுடைய ராமாவதாரத்தை பத்தி பேசுறாங்க. அப்ப இதை எங்க எடுக்க போறாரு, எப்படி எடுக்க போறாருன்னு இதை நாரதர் ஒட்டி கேட்டுறாரு. கேட்ட உடனே ஆகா இதை யார்ட்டையா சொல்லணுமேடான்னு இறங்கி பார்க்கறாரு. ஒருத்தனைக்கான அப்ப பூமிக்கு வர்றாரு. ஒரு ஆலமரம், ஆலமரத்துக்கு அடியில ஒரு புற்று. அந்த புற்றுல வாய் வச்சு நாரதர் சொன்ன கதையை பூரான்னு சொல்லிடுறாரு. அப்பத்தான் பிரம்மதேவன் காட்சி கொடுத்து புற்றை தட்டுறாரு. புத்துக்குள்ள ஒருத்தர் உட்காந்துருக்கேன். எப்படி புத்துக்குள்ள போய் ஒருத்தர் உட்கார முடியும்? உட்கார முடியாதுல்ல. உட்கார்ந்தது காரணமும் இங்கே தானே. நாரதர் என்ன பண்றாரு? காட்டுக்குள்ள போறாரு. ஒரு நாள் ரட்சகன் சொல்லக்கூடிய திருடே நாரதர்ட்ட ஏதாவது இருக்குமான்னு சொல்லி கொள்ளையடிக்க வரேன். எதுவுமே இல்லை. அப்பதான் நான் கேட்கறேன், இப்போ சம்பாரி கொள்ளையடிச்சு கொண்டு வரியே, இதனால எவ்வளவு பெரிய பாவம் இல்லையா? அப்ப இந்த பாவத்தை பூரா ஒன்னே கொஞ்சம் நஞ்ச பாவமா? அடம் அட்டூழியம். அவன் சொல்றியா நான் மட்டுமா இந்த காசை வச்சு சாப்பிடுறேன்? நான் சாப்பிடுறேன், முண்டாட்டி சாப்பிடுறது, என் பிள்ளைய சாப்பிடுறது, எல்லாம் தானே. என்ன பொண்டாட்டின்னு கையிங்கிட்டு வருது? எல்லாரும் விரல் நீட்டினா விரலை உடைப்பேன் பாக்க. நான் அப்படி கிடையாது, மணிக்கட்டோட வெட்டி எடுத்தே விடுவேன். நான் அந்த ஞாபகத்தில் வச்சுட்டு பேசுங்க. இல்லைங்க, நான் பேசும்போது நீங்க கவனிச்சிங்களா? என்ன? உங்க அம்மா தோழி பொண்ணு வந்துச்சு பார்த்தீங்களா? அப்ப கூட அந்த அம்மாவை நான் ஏற எடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா? இல்ல. அப்புறம் எப்படி உங்களை பொண்டாட்டிங்கிற முறைப்படி நான் கூப்பிடுன்னு நினைக்கிறீங்க? கையை நீட்டி பேசினாரா இல்லையா? அப்ப நான் நாடகம் என்பது, நாடகம்னா என்ன தெரியுமா? என்ன நாடகம்னா? இயல், இசை, நாடகம். நாடகம்னா என்ன? நடிப்பு, நடை, உடை, பாவனை. இப்படியே வச்சுக்கிருக்க முடியாது. இப்படியும் போகும், இப்படியும் போகும், இப்படியும் போகத்தான் செய்யும். அடுத்து இப்படியும் வரும், அப்படியும் போகும். இப்படி நான் உங்களை மனைவின்னு சொல்ல கிடையாது. ஆண்டவர் 2 கையை எனக்கும் கொடுத்துருக்கானே. நல்லா நானும் இப்படி நீட்டி பேசலாம்ல. நல்லா அதே மாதிரி கோவப்பட மாட்டேன். நீ புருஷன் அப்படின்னு ஐயா நான் கோவப்படவே மாட்டேங்க. எனக்கு கோவம்ங்கிறதே வராது. இல்லம்மா, என்னை எத்தனை மேடையில பாருங்க சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவேன். என்ன கோவப்படவே மாட்டேன். நீங்க விவேகானந்தரை பத்தி அருமையா என் தோழிக்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்க. அதே விவேகானந்தர் தான் சொல்லியிருக்காரு, ஒரு மனிதன் கோவப்படக்கூடாதான். நீ எந்த அளவுக்கு கோவப்படுறியோ அந்த கோவம் என்ன அர்த்தம் தெரியுமா? பிறர் செய்த தவறுக்கு நீயே உனக்கு கொடுத்து கொள்ளும் தண்டனை அப்படிங்கிற. நம்ம ஒருத்தர் மேலே கோவம் இருக்கு, நம்ம கோவப்பட்டோம்னா என்ன ஆகும்? ரத்த கொதிப்பு வரும், மாரடைப்பு வரும், ஆளே முடிஞ்சிரும். அப்போ பிறர் செய்த தவறுக்கு நீ ஏன் கோவப்பட்டு உன்னையே அழிச்சுக்கிற அப்படின்னு விவேகானந்தர் சொல்கிறார். அது மாதிரி நான் கோவப்படவே மாட்டேன், கோவம் வராது எனக்கு. நீங்க பொண்டாட்டினோன்னு இப்படி கையை நீட்டினதுக்கு சொன்னீங்க, நான் கதையின் முறைப்படி தான் சொன்னேன். இல்ல ஒண்ணும் இல்ல. நீங்க ஐயோ நீங்க கோவப்படாத ஆளு. ஐயோ நீங்க நல்லா இருப்பீங்க. இல்ல இல்ல மத்த நாள் கூட நான் இறக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு தான் சமமா போட்டிருக்கா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் அந்த பக்கம் போனாலும் நீங்க இந்த பக்கம் வந்தாலும் அப்படியே தான் இருக்க போகுது. ஒன்றும் இல்லை. நான் அந்த விஷயத்துக்கே வரல. நீங்களும் கோவப்பட மாட்டீங்க, நானும் கோவப்பட மாட்டேன். இப்போ நான் சொன்னதுக்காக நீங்க அந்த ஒரு திருடை என்ன பண்றாரு? நான் என்ன எனக்காக சம்பாதிக்கிறேன்? ஏன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக தானே சம்பாதிக்கிறேன். அவன் என்ன சொன்ன உடனே அவன் என்ன சொல்றாரு? திருப்பி கேட்டு வாடா, உன் பாவத்தை பங்கேற்றுக்குவாங்களான்னு. அங்க போய் கேட்கிறேன். கேட்டோடனே பொண்டாட்டியார் என்ன சொல்றா? உன்னைய கட்டின பாவத்துக்கு நீங்க சம்பாரிச்சு போடணும். பிள்ளைய கேட்கறா, நீ என்ன பெத்தையில எனக்கு ஒரு உன்னுடைய கடமை நீ செஞ்சு தானே ஆகணும். ஒரு அதுக்கு நீ 80 வயசு வரைக்கும் பிள்ளை சம்பாரிச்சு போட்டுட்டே இருக்க முடியும். ஒரு ஆளாக்குற வரைக்கும் கடமை தானே செஞ்சு தானே ஆகணும். உனக்கு ஒரு பருவம், எனக்கு ஒரு பருவம் வர வரைக்கும் எனக்கு என்ன நீ தான் வளர்க்கணும் அப்படின்ட்டாங்க. பெத்த தாய் தகப்பன்ட்ட போய் கேட்கிறேன், ஏம்மா காட்டுக்குள்ள கொள்ளையடிச்சு கொண்டாந்து உங்களை தானே போட்டேன், நீங்களாவது என் பாவத்தை வாங்கிக்கிறீங்களா? 10 மாசம் உன்னை சுமந்து பெற்றேன், உன்னை வளர்த்தேன், நீ நான் வயசான காலத்தில் இருக்கேன், எனக்கு நீ தான்டா சௌருத்தணும், அதனால அந்த பாவம் என்னை சேராதான்ட்டான். உடனே இவன் நாரதரை பார்க்க மறுபடியும் வர்றேன் காட்டுக்குள்ள. ஐயா யாருமே என் பாவத்தை வாங்க மாட்டாங்க, இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் சொல்றாரு, உன்னுடைய பாவத்தை நீயே தான் வாங்கி போக்க வேணும். அப்புறம் பாவத்தை போக்கணும்னா என்ன பண்ணணும்? ராமாங்கிற மந்திரத்தை சொல்றாங்கிறார். ராமாங்கிற மந்திரத்தை சொல்றேன், வாயில வரல. ஏன்? அந்த அளவுக்கு பாவம் பண்ணியிருக்கான். உடனே நான் பாவம் பண்ணால் யாரா இருந்தாலும் விட்டு வைக்கவே மாட்டேன், அவனை எப்படியாவது திருத்தணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு சுத்தி முத்தி பார்க்குறாரு. பக்கத்தில் மரம் இருந்துச்சு. இன்னைக்கு அது என்ன மரம் தெரியுமா? அந்த பனை மரம். இன்னைக்கு பனை மரம். அந்த மரம் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன மரமா இருக்கு தெரியுமா? தேசிய மரம். தேசிய மரம்னா அது வேற, அது ஆலமரம். அது தமிழ்நாட்டினுடைய மரம் பனை மரம். அப்ப அந்த பனை மரத்தை சொல்ல சொல்றாரு, மரான்னு சொல்ல சொல்றாரு. மரான்னு சொல்றான், வேம சொல்றா மரா, வேகமா சொல்லு மரா 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 என்றால் அதே மாதிரி ராமா ராமா ராமாங்கிற மந்திரம் வந்துருச்சு. 3000 வருஷம் தவம் பண்றேன். தவம் பண்ணும்போது ஆடலா செய்யல, அவன் மேலதான் புற்று உண்டாச்சு. அந்த புற்றை தான் பிரம்மதேவன் தட்டி விட்டு நாரதர் சொன்ன கதையை பூரா நீ கேட்ட ரட்சகன்ற பேர் மாறி வால்மீகி அப்படிங்கிற பேர் வந்துச்சு. அப்ப வன்மீகங்கிற புற்றுக்குள்ள இருந்து நீ கேட்டனால வான்மீகி என்ற பெயரோடு ராமகாவியத்தை எழுதுவாய். இது சமஸ்கிருதம். அதை தமிழாக செஞ்சது யாரு? அது கம்பராகப்பட்டவர். மகாபாரதத்தை இதே மாதிரி சமஸ்கிருதத்துல எழுதி. இப்ப கேட்டீங்கல்ல,
வால்மீகி அப்படிங்கிறது பேர், உடம்பு முழுக்க புற்று வளர்ந்துருச்சு, அதனால அவருக்கு பேர் வால்மீகி. அவருக்குன்னு ஒரு உண்மையான பேர் இருந்துச்சு இல்லை, ரட்சகன்னு ஒரு பேர் இருந்துச்சு இல்லை. அது மாதிரி கம்பருங்கிறது அவருடைய பேரா? கம்பத்தடியில் கண்டெடுத்தாங்க. தேரழந்தூர் என்று சொல்லக்கூடிய திருவளந்தூர்ல கம்பத்துக்கு கீழே கண்டெடுத்த கம்பரா? சடையப்ப வல்லார் மன்னரால் ஆதரிக்கப்பட்டவர். ஒரு கட்டைக்கு கீழே கடந்தெடுத்தா அதுக்கு ஒரு பேர் கட்டையா? குச்சிக்கு கீழே கடந்தா பேர் குச்சியா? பேருன்னு ஒன்று இருக்கணுமா இல்லையா? காரணம் பேர் கருத்து. சரி, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் கேட்டால் கூட நீங்கள் அதெல்லாம் சாதாரணமான விஷயம் சொல்லி போடுவீங்க. ஏன் அவருக்கு கம்பர்னு பேர் வந்துச்சு அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்கள் சொல்லிடுவீங்க. அது எனக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா கேளுங்க. மகாபாரதத்தை சமஸ்கிருதத்தில் இயற்றியது மகாபாரதத்தை அது வேத வியாசர் சொல்ல விநாயக பெருமான் எழுதினார். எந்த வேத வியாசர் தெரியுமா? மொத்தம் 27 வேத வியாசர் இருக்கிறாங்க. வேதம்னா மறை, வியாசர் என்றால் பிரிப்பது. 4 வேதத்தை 4 பேருக்கு பிரிச்சு கொடுத்ததுனால அவருக்கு பேரு வேத வியாசர்னு பேரு. ரிக்கியாசுர் சாமம் அதர்வனம். அப்படி மகாபாரதத்தை எழுதின வேத வியாசர் வந்து கிருஷ்ண துவயாபேனர் என்று சொல்லக்கூடிய வேத வியாசர். ஏன்னா எல்லாருக்கும் வேத 4 பிரிச்சு கொடுத்தா அதனால வேத வியாசர்னு பேரு. அப்ப அவருக்கு உண்மையான பேர் இருக்கும்ல, அதுதான் கிருஷ்ண துவயாபேனர் என்று சொல்லக்கூடியது. அவர் யாருக்குங்க பிறந்தார்? யாரை கேட்குறீங்க? கிருஷ்ண துவயாபேனர் யாருக்கு பிறந்தார்? அது மச்சகந்தி என்று சொல்லக்கூடிய பெண்ணுக்கு. அது மட்டும் தான். அம்மா மச்சகந்தி சொல்றீங்க. பராசர முனிவருக்கும் மச்சகந்திக்கு பிறந்தது. பராசர முனிவர் ஆத்துக்குள்ள போய் மச்சகந்தின்ற பெண்ணு பரிசல் ஓட்டுற பெண்ணா சின்ன பிள்ளையா இருக்கிறா. பராசர முனிவர் வர்றாரு, இக்கரையில இருந்து அக்கறைக்கு போகணும்னு கேட்கிறாரு. அந்த பெண்ணு என்ன சொல்றா, ஐயா ஆத்துக்குள்ள பரிசல் போகணும்னா பரிசலுக்கு தகுந்த இடம் வேணும், இடம் இருந்தா தான் ஆத்துக்குள்ள பரிசல் போகும் அப்படிங்குது. அப்ப அவர் என்ன சொன்னார், பரிசலுக்கு தகுந்த இடையை நான் கொடுக்குறேன், பரிசல் எடுமாங்கிறார். பரிசலுக்கு தகுந்த இடம் வந்துருச்சு, ஆத்துக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. இந்த நட்சத்திரம் 2 ஒன்று சேர்ற பொழுது ஒரு பெண்ணோடு கூடணுங்கிறது கணக்கு. அந்த நேரத்தில் கூடுனா ஒரு நல்ல ஆண் குழந்தையை பெற்றெடுக்கலாம், அறிவான குழந்தைய அப்படிங்கிற கணக்கு. அதுக்காக அக்கறைக்கு போகணும் முயற்சி பண்ணுறாரு. அதுக்குள்ளே நட்சத்திரம் ஒன்று சேர்ந்துருச்சு. அப்போ தான் அந்த பெண்ணிட்ட சொல்கிறாரு விஷயத்தை. இந்த மாதிரி இந்த நேரத்தில் ஒரு பெண்ணோட கூடணும், இந்த இடத்துல எந்த பெண்ணும் கிடையாது, நீ ஒரு பெண்ணு தான் இருக்கிற, இப்போ தான் உன்னோட கூடணும் அப்படின்னு கேட்குற. அப்போ தான் அந்த பெண் என்ன சொல்கிறா, ஐயா நீங்கள் மிகப்பெரிய முனிவர், நீங்கள் என்னோட கூட இந்த உலகிற்கு என்னால் ஒரு அழகான அறிவான ஒரு குழந்தைய கொடுக்க முடியும் அப்படின்னா அது நான் செஞ்ச பாக்கியம். ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது, ஒரு பிரச்சனை. நான் இன்னும் வயசுக்கே வரல, ருதுவாகலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி என்னோட கூட முடியும் அப்படின்னு அந்த பெண்ணு கேட்குறேன். சரி அதனால் என்ன, உன்னை நான் பருவமடைய வைக்கிறேன்னு பருவமடைய வச்சாச்சு. சரி பருவமடைய வச்சாச்சு, நீங்கள் மிகப்பெரிய முனிவர், நான் மீனவ பொண்ணு, என் மேலெல்லாம் மீன் நாற்றமாக இருக்கும், நீங்கள் எப்படி என்னோட கூடுவீங்க அப்படின்னு சொன்னனால மச்சகந்தி என்று சொல்லக்கூடிய பெண்ணை பரிமளகந்தியாக மாற்றி கூடினார். கூடியதனால் கிருஷ்ணதேவனார் என்று சொல்லக்கூடிய, கிருஷ்ணம் என்றாலே கருமை உடையவன் பேர், கருமைன்னு பேர். அதனால அவருக்கு பேர் கிருஷ்ணதேவனார். இருள் சூழ்ந்த சூழ்நிலையில பிறந்தவர். அதனால தான் கிருஷ்ணருடைய உடம்பெல்லாம் கரு நீளமாக இருக்கிற காரணத்தில் அவருக்கு பேர் கிருஷ்ணன்னு பேர். திரௌபதிக்கு கிருஷ்ணனைன்னு ஒரு பேர், ஏன்னா நெருப்பிலிருந்து வந்தனால கருமை நிறத்தோடு வந்தாவ, அதனால அவருக்கு பேர் கிருஷ்ணன்னு பேர். அதுக்கப்புறம் திரௌபதி, அதுக்கப்புறம் பஞ்ச பாண்டவர்களை திருமணம் பண்ணிக்கிட்டனால பாஞ்சாலி அப்படின்னு ஒரு பேர் வந்து. அற்புதமான கதை. அப்ப பராசர முனிவருக்கும் மச்சகந்திக்கும் மச்சம்னா மீன்வாடை அடிக்கும் சொல்றா. சொன்னோடனே மச்சம்ங்கிற மீன்வாடையை போக்கி பரிமளம்ங்கிற நறுமணத்தை கொடுத்து கூடினாங்க. இருங்க, பராசர முனிவர் மச்சகந்தியோட சேர்ந்தார்ல, மச்சகந்தி யாருக்கு பிறந்தா? மச்சம்னா என்னங்க? மீன். மீனுக்கு தான் பிறந்தா. இது நல்லா இதுல ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? இது நல்லா இருக்கு. மீனுக்கு பிறந்த இல்ல கதையை நான் சொல்றேன். இல்ல பரீட்சையில ஒரு வரியில் பதில் எழுதுக அப்படின்னாங்கன்னா ஒரு வரியில மட்டும் தானே பதில் எழுதுவோம். அது மாதிரி கேட்டதுக்கு மச்சகந்தி யாருக்கு பிறந்த, மச்சம்னா மீன், மீனுக்கு பிறந்த. கதையை சொல்றேன்ட்டேன், சொல்லல கதையை தான் சொல்ல போறேன். மச்சகந்தி மீனுக்கு பிறந்தா இல்ல, மச்சம்னா மீன், மீனுக்கு பிறந்ததுனாலதான் அவளுக்கு பேரு மச்சகந்தி. அப்ப அவ பேர் என்ன? என்னங்க பேரே மச்சகந்தி தான் இல்லங்க, மச்சகந்தினா மீனுக்கு பிறந்தனால மச்சகந்தி. அப்ப அவளுக்கு இயற்கையான பேர் ஒன்று இருந்துச்சே, இருக்கு. அதை தெரினா நீங்க உடனே இதை சொல்லிவிட்டு இந்த விஷயம் இருங்க யோசிச்சு சொல்லுவீங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. என்னைய சொல்லுங்க, நீங்க கதையை சொல்லுங்க. இது இங்க கேட்டிருக்க கேள்வி எது தெரியுமா? மகாபாரதம் மொத்தம் எத்தனை பருவம் தெரியுமா? 18 பருவம். 18 பருவத்துல முதல் பருவம் ஆதி பருவத்தினுடைய கதை இது. வசுராஜன் சொல்லக்கூடிய மன்னன் வேட்டைக்கு போறாரு. வேட்டைக்கு போகும்போது இளவேநீர் காலம் அப்படின்னா என்ன தெரியுமாமா? எப்படிங்க இளவேநீர் காலம் அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த மாதிரி பனி நிறைஞ்ச காலம். அப்ப என்னன்னா காட்டுகளை வேட்டைக்கு போறாரு. போகும்போது இவருடைய உடம்பு உஷ்ணத்தால பொண்டாட்டியோட ஞாபகம் வருது. பொண்டாட்டியோட ஞாபகம் வந்தோடனே இவருடைய வீரியம் வேறடியாம வெளிப்படுது. வீரியத்தை வீணடிக்க கூடாது என்பதற்காக அரச இலையில மடிச்சு வல்லூருங்கிற பறவை காலில் கட்டி அரண்மனைக்கு கொண்டு சேர்க்க சொல்லி அனுப்பிடுறாரு. அப்ப பறவை என்ன பண்ணுன்னா காலில் கட்டிட்டு இருந்த வீரியத்தை தாங்கிக்கிட்டு பெரிய ஆற்றங்கரையை கடந்து போய்க்கிருக்கு. அப்ப இன்னொரு பறவை பார்க்குது.
அப்ப இது காலில் கட்டியிருந்த இந்த வீரியமாகப்பட்டது ஏதோ இந்த பறவை மீனத்தை ஏதோ இறைச்சியை கொண்டுட்டு போன்னு சொல்லி 2 பறவையும் சண்டைவோட காலில் கட்டியிருந்த வீரியமாகப்பட்டது நீரிலே விழ அதை அந்த வழியாக வந்த மீன் ஒன்று சாப்பிட்டுச்சு. மீன் கருத்தரித்தது. ஒரு நாள் மீனவ தலைவன் செம்படவன் மீன் பிடிக்க போறான், வலையை தூக்கி உள்ளே போடுறான், வலைக்குள்ள மீன் மாட்டிக்கிச்சு. வெளியில் இழுத்தாரான், பார்த்தா தகன்னு முரட்டு மீனாக மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கிட்டோடனே வகுத்து அறுத்து பார்க்குறான். வகுத்து அறுத்து பார்க்கும்போது ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் இருந்துருச்சு. அந்த காலத்துல எல்லாம் புதையல் கிடச்சிச்சுன்னா ராஜாக்களுக்கு பாதி, எடுத்தவனுக்கு பாதி. அப்போ 2 குழந்தை இருந்துச்சுல, அதனால ஆண் குழந்தையை அரசண்டை கொடுத்துட்டு பெண் குழந்தையை இவன் வச்சுக்கிட்டேன். ஏன்னா இவன் மீனவன் தொழிலே வந்து பரிசல் ஓட்டுறதானே. அந்த பெண்ணு தான் வியாசரனுடைய தாயார். இது மகாபாரதத்தினுடைய மூல அடிப்படை காரணம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. ராமாயண மகாபாரதம் சொல்றோம்ல, ரெண்டுமே எதை எடுத்து காட்டுறது தெரியுமா? ராமாயண மகாபாரதம். ராமாயணம்ங்கிறது அண்ணன் தம்பி எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு. சரி. ஆனா மகாபாரதம் அண்ணன் தம்பிலாம் எப்படி எல்லாம் வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. ஆக மொத்தம் ரெண்டுமே அண்ணன் தம்பி வச்சு வந்த கதை தான். ஆமா, 2 பேருமே அண்ணன் தம்பி வச்ச கதை தான். இப்போ ராமாயணத்துல யார் யார் அண்ணன் தம்பி? 4 பேர் இருக்காங்க. யார் யாரு? அதான் ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருக்கன். சரியா சொல்லு. ஒரு சில ராமே லட்சுமி பரதன் சத்ருக்கன். ராமனுக்கு அடுத்து பிறந்தது பரதன் இல்லையா? ராமே லட்சுமி சொல்றோம்னா அது ரெட்ட பிள்ளைய பிறந்தா, அதுக்கு வேற காரணம். அது முற்பிறவி கதை. ஆக ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருக்கன், இது ராமாயணம். ஆமா. மகாபாரதத்துல அண்ணன் தம்பி எத்தனை பேர்? அது 5 பேர். யார் யாரு? அதான் தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இப்போ ராமாயணத்துல மிக பிறந்தது அக்னி பகவானால் பாயசம் கொண்டு வரப்பட்டு அதுல இருந்து பிறந்தாங்க. மகாபாரதத்துல 5 பேர். ராமாயணத்துல அம்மா குழந்தை இல்ல, யாகம் பண்றாங்க. அக்னி பகவான் தேவாமிர்தங்கிற பாயசத்தை கொண்டு வந்து கொடுத்து யாருனால யாகத்தை நடத்தினாங்க? விஸ்வாமித்திரரு. இல்ல என்னென்ன வேலை பார்க்குறீங்க நீங்க? போற போக்கில் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிடுறது, அதுக்கப்புறம் இவர் விட்டுட்டாரே நம்ம நினைப்போம். அது திரும்பி வந்து என்னடா கேட்பீங்க. ஏன்னா கலைக்கோட்டு மகரிஷியால் இந்த யாகத்தை நடத்தப்பட்டு அதுலேருந்து அக்கினி பகவானாகப்பட்டவர் கலசத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு. அதை சாப்பிட்டதுனால பிறந்தார். சரி விடுங்க, விஷயத்தை விடுங்க. போற போக்கு போட்டு பார்க்கறது. மகாபாரதத்துல அவங்க 5 பேர் யாருக்கு பிறந்தாங்க? யாரு? பாண்டவர்கள் 5 பேர் யாருக்கு பிறந்தாங்க? பாண்டவர்கள் 5 பேரும் அதான் குந்தி தேவி கிட்ட மந்திரம் இருந்தது. அந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தி ஒவ்வொருத்தவங்களுக்கு பிறந்தாங்க. அப்பா இவங்க பாண்டவர்கள் ஏன் பேர் சொல்றோம்? அது பாண்டு மன்னனுடைய புத்திரர்கள் அப்படிங்கிற கணக்குல பாண்டவர்கள்னு சொல்லுவாங்க. ஆனா பாண்டவும் குந்தியும் ஒன்று சேர்ந்து கூடி பிறக்க கிடையாதுங்க. அதான் சொல்றேன், குந்தி தேவிக்கு கொடுத்த மந்திரம், துர்வாச முனிவர் கொடுத்த மந்திரம். எத்தனை மந்திரம் கொடுத்தாரு? 5 மந்திரம் கொடுத்தாரு. பிறந்தது எத்தனை பிள்ளைங்க? 5 பேர். ஆமா. 6 பிள்ளை இல்லையாங்க? பாண்டுக்கு மன்னன் எத்தனை பிள்ளையமா சொல்றான்? பாண்டுக்கு பிறந்தது 5ங்க. ஏன்னா கணவன்ட்ட அனுமதி கேட்டு பெத்துக்கிட்டா. மறுபடியும் பாண்டுக்கு பிறந்தன்னு சொல்லாதீங்க. பாண்டுக்கு பிறகு பாண்டினுடைய அனுமதியோட போய் குந்தி தேவி கேட்கிறா பாண்டு மன்னன்ட்ட. எத்தனை பிள்ளைகளை பெத்துக்கிட்டா? 3 பிள்ளைய பெத்தா குந்தி தேவி. மொத்தம் சரி பாண்டுக்கு எத்தனை பிள்ளைங்க? மொத்தம் 5 பிள்ளை. எத்தனை மந்திரம் சொன்னா? 4 மந்திரம். எப்படி 4 மந்திரத்துக்கு 5 பிள்ளை? ஏங்க 5 மந்திரத்தை கொடுக்குறாரு துர்வாச முனிவர். ஏற்கனவே ஒரு மந்திரத்தை சூரிய பகவான் நினைச்சு சொன்னாங்க, கர்ணன் பிறந்துட்டாரு. மிச்சம் இருந்தது 4 மந்திரம். 4 மந்திரத்துல யமதர்மன் நினைச்சா தர்மன் பிறந்துட்டாரு, வாயுவன் நினைச்சா பீமன் பிறந்துட்டாரு, இந்திரன் நினைச்சா அர்ஜுனன் பிறந்துட்டாரு. மிச்சம் இருந்த ஒரு மந்திரத்தை தன்னுடைய கணவனுக்கு 2 மனைவி ஆச்சு, இன்னொரு மனைவி கிட்ட கொடுப்பேன்னு ஒரு மந்திரத்தை கொடுக்க, அவ மாத்திரை தேவி என்ன பண்ணா, ஒரு மந்திரத்தை 2 பேரை நினைச்சு சொல்லிவிட்டா. யார? அஸ்வினி தேவர்கள் நினைச்சு சொன்னா. அதனால பிறந்த ரெட்ட புள்ள நகுலனும் சகாதேவன். அப்போ ஒரு மந்திரத்துக்கு 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. ஆமா, நகுலனும் சகாதேவன். இந்த ஒரு மந்திரத்தை யாரை நோக்கி சொன்னான்னு சொன்னீங்க? அஸ்வினி தேவர்கள் நினைச்சு சொன்னா. அவங்க யாரு? தான் தேவ மருத்துவர்கள். அது தெரியுமா? தேவ மருத்துவர்கள் தான் அஸ்வினி தேவர்கள் 2 பேர் இல்ல? ஆமா. அவங்க பேர் என்ன? அதான் அஸ்வினி தேவர்கள்னு சொன்னேன், காதுல வாங்கலையா? அப்புறம் தேவ மருத்துவர்கள் சொன்னீங்க, புரியல நீங்க அஸ்வினி தேவர்கள் அப்படித்தானே சொல்லுவாங்க. அஸ்வினி தேவர்கள் நினைச்சு சொன்ன மந்திரத்தை 2 பிள்ளை பிறந்துச்சு. பாண்டவர்கள் எத்தனை? பாண்டவர்கள்னா பொதுவாக 5 பேர் தான் சேரு. ஆமா. ஆனா தனித்தனி பேர் இருக்குல்ல? ஆமா, தனித்தனி பேர் இருக்கு. அஸ்வினி தேவர்கள் அவங்க 2 பேர். ஆமா. அவங்க 2 பேர் பேர், ஒரு பேர் என்ன புரியுதா? அஸ்வினி தேவர்கள் 2 பேர்கள் அவங்க பேரு கேட்குறீங்களா? சரி, அவங்க பேரை நான் சொல்றேன். அஸ்வினி தேவர்கள் பேரை, அஸ்வினி தேவர்களோட அப்பா பேரை சொல்லுவீங்களா? நீங்க நான் கேட்ட பதில சொல்லுங்க, நான் சொல்றேன். அஸ்வினி தேவர்கள் எல்லாரும் பொதுவாக சொல்ற விஷயம் தான் அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க 2 பேருக்கு தனித்தனி பேர் இருக்கு. ஏன்னா 2 பேருக்கு தனித்தனி பேர் என்ன அப்படின்னா, நாசத்தியன் தாசத்தியன் அப்படிங்கிறது அவங்களுடைய பேர். தேவ மருத்துவர்கள் காரணமாக இருக்கிறனால அஸ்வினி தேவர்கள் சொல்லுவாங்க. அஸ்வினி தேவர்கள் ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா? அஸ்வம்னா என்ன? குதிரை. குதிரைக்கு பிறந்தனாலதான் அஸ்வினி தேவர்கள் வந்துச்சு. குதிரையா யார் இருந்தது? என்ன கேட்கணும் மறுபடியும் போடுறதையா? நீ கேட்ட நான் பதில் சொல்ல, மறுபடியும் நாளில் கேட்கணும். சரி கேளுங்க. அஸ்வினி தேவருடைய அப்பா யாருன்னு நீ கேட்டீங்கல்ல? சூரிய பகவான். அவங்க அம்மா யாரு? சூரியனுக்கு மொத்தம் எத்தனை உண்டாட்டி?
2 பொண்டாட்டி யார் யாருன்னு சொல்லுங்க அப்போ. ஐயா 2 பொண்டாட்டி சூரிய பகவானுக்கு 2 பொண்டாட்டி யார் யாரு? நான் தாமா உன்ட்ட கேட்க வர்றேன். நீ முந்திகிரி என்ன காரணம்? ஒன்று சாயாதேவி, இன்னொன்று சமிக்கியாதேவி. சாயாதேவிங்கிற பேர் ஏமா வந்துச்சு? சாயாதேவிங்கிற பேர் ஏன் வந்துச்சு? சமிக்கியாதேவி தன்னுடைய சாயலால ஒரு உருவத்தை செஞ்சு சாயல்னா நிழலை விட்டுட்டு போயிட்டா. அப்ப பூமிக்கு இறங்கி வந்தது யாரு? இறங்கி வந்தது சமிக்கியாதேவி இறங்கி வந்தா. சூரியனுடைய கண்ணில் படாம இருக்கணுங்கிறக்காக என்ன மாறி போனாங்க? குதிரையா மாறி நின்னா. அப்ப அவளுக்கு பிறந்தது யாரு? இவர் நான் கேட்ட கேள்விக்கு ஏன் வாயாலே பதில சொல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறார். சூரிய பகவானோட வெப்பம் தாங்க முடியாம பூலோகத்துக்கு போறான், குதிரையா மாறி நிக்கிறா. சூரிய பகவான் தன்னுடைய மனைவி குதிரையா மாறி நிக்கிறத கண்டுபிடிச்சாரு. அவரும் குதிரையா மாறினாரு. குதிரையோட கூடும் பொழுது அஸ்வினி தேவர்கள் பிறந்தாங்க. இப்ப எனக்கு இதுல ஒரு சந்தேகம். என்ன? அஸ்வினி தேவர்கள் பிறந்துட்டாங்கல்ல? ஆமா. சூரியனுக்கு 2 மனைவிகள்ல? ஆமா. ஒன்னு சாயாதேவி, சமிக்கியாதேவி. சாயாதேவிக்கு பிறந்தது ஆண் குழந்தை மட்டும் பேர் என்ன? சமிக்கியாதேவிக்கு பிறந்த ஆம்பளை பிள்ளைக்கு பேர் என்ன சொல்லுங்க அப்போ. நான் கேட்டில முதல்ல. சரி, சாயாதேவிக்கு ஆம்பளை பிள்ளை மூத்த பிள்ளை சனி பகவான். சமிக்கியாதேவிக்கு யம தர்மன். இப்ப நான் கேக்குறேன், இருங்க சாயாதேவி சமிக்கிய இருங்க நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். இருங்க சாயாதேவி சமிக்கியாதேவி 2 பேருக்குமே மூத்தது ஆம்பளை பிள்ளை. என்ன அப்ப இங்க ஒரு பொம்பளை பிள்ளை, அங்க ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. 2 பிள்ளைங்க. இவங்களுக்கு 2 பிள்ளை, அவங்களுக்கு 2 பிள்ளை. மொத்தத்துல சூரிய பகவானுக்கு 6 பிள்ளைங்க. இருமா, நான் இன்னும் என்னுடைய கேள்வியே முடியல. நீ ஏன் கேளுங்க. சனி பகவான் யமதர்மன் 2 பேரும் இருந்தாங்க. ஆமா. யமதர்மனுக்கு ஒரு காலு நொடமா இருக்கும். சனி பகவானுக்கு ஒரு கால் நொடமா இருக்கும். யமதர்மனுக்கு கால் புழுவா இருக்கும். அது வேற விஷயம். சனி பகவானுக்கு ஏன் காலு நொடமா போச்சு? சரி, இப்ப நீங்க தான் சொன்னீங்கல்ல யமதர்மனுக்கு கால் புழு காலா இருக்கும். காலு புழு காலா போச்சு. ஏன் புழு காலா போனுச்சு? அது ஏதாவது வாங்கியிருப்பாரு சாபம். அது மாதிரி இது எதை இடிச்சுட்டு முடமா போயிருக்கேன். என்ன பண்றது? என்ன எது கேட்டாலும் ஏட்டி குட்டியாவா? என்ன நீங்க என்ன எதை கேட்டாலும் இப்படியா பேசுறது? என்னைய கேட்க விட மாட்டேங்கிறாரு பாத்தீங்களா? அவரே கேள்வி கேட்டுக்கிட்டு நாங்களே பதில் சொல்லிக்கிறோமா? இவங்க பேசாம நோகாம நொங்கு தின்ட்டு போவாங்களாம். இருமாரு ஊரு வரி காசு சும்மாவா? அந்த அம்மா கேள்வியை கேட்கலையாங்க. நான் அஸ்வினி தேவர்கள் யாரு நான் கேட்டதுக்கு அவ அப்பா யாருன்னு என்ன கேட்டுச்சா? நான் சொன்னேன் 2 ஓட்டாடி ஒன்னு அது சொல்லுச்சு. இவ்வளவு நேரம் அங்கே தானே இருந்தீங்க, அங்கேயே போயிருங்க. ஒன்னு சாயாதேவி நினைச்சு, நான் சமிக்காதேவி. அதுக்காக நான் சொல்ல வரல. ஆம்பளை பிள்ளை யாரு நடிச்சு நான் உட்கார்ந்துருந்தா நீங்க வந்து ரசிங்க, கை தட்டுங்க. 2 பேர்ல யாரு பேசுறோமோ கை தட்டுங்க, ரசிங்க. நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். நல்லா கை தட்டி ரசிங்க. எனக்கு மட்டும் கை தட்டுங்க. என்ன சரிங்களா? நீங்களும் தான் கேட்குறீங்க. நாடகம் என்பது வாதி பிரதிவாதி. நம்ம கேட்க நான் கேட்கணும், நீங்க பதில் சொல்லணும். நீங்க கேட்கணும், நான் பதில் சொல்லணும். நீங்க தானே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன எங்க கேட்க வரீங்க? என்னமா கேட்கறேன்? கேட்கறேன். யமதர்மனுக்கு ஏன் காலு புழு காலா போனுச்சு சொல்லுங்க அப்போ. நீங்க நான் இவ்வளவு தூரம் வடவடன்னு பேசுறீங்கல்ல, சொல்லுங்க அப்போ. அப்ப நான் சொன்னா திரும்ப நீங்க பதில் சொல்லணும். ஏன் சொல்ல மாட்டேனா? சனீஸ்வரனுக்கு ஏன் கால் நொடமா போச்சுன்னு. சமிக்காதேவி என்ன பண்றாங்க? சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாம தன்னுடைய நிழலை விட்டுட்டு பூமி கீழே இறங்கி வந்துட்டாங்களா? அப்ப சாயாதேவி சமிக்கியா மாதிரி உருவத்துல இருக்காங்க. அப்ப என்னன்னா சனி பகவானுக்கு யமதர்மனுக்கு ஒரு போட்டி. அப்ப அந்த போட்டியில சனி பகவான் தோக்கடிச்சு யமதர்மன் தான் ஜெயிக்கிறார். ஆனால் ஜெயிச்சாலும் சாயாதேவியோட பிள்ளை யாரு? சனி பகவான் தானே. என்னதே இருந்தாலும் தாம்புள்ளங்கிற பாசத்துல யமதர்மன் ஜெயிச்சதை மறைச்சு சனி பகவான் தான் ஜெயிச்சாருன்னு சொல்லிட்டாங்க. உடனே யமதர்மனுக்கு கோபம் தாங்க முடியல. என்னதே இருந்தாலும் என்னைய பெத்தா தாயா இருந்தா நான் ஒரு இடத்துல தோத்து போகும்போது தாய் விட்டு கொடுப்பாளா? 2 பேர் இருக்கான். இந்த அம்மாவுக்கு ஒரு பிள்ளை, எனக்கு ஒரு பிள்ளைன்னு வச்சுங்களேன். அட நீ என்னமா புரிய வைக்கிறது? என்னைய பார்த்தா புள்ள பெத்தவ மாதிரியா தெரியுது. நான் கேட்கிறேன் ஒரு கதைக்கு. அப்ப உங்கள்ட்ட வந்து கேட்கறாங்க, யாருமா ஜெயிச்சேன்னு கேட்கும்போது என்னதே உன் பிள்ளை தோத்துனாலும் என் பிள்ளை தான் முன்னாடி வந்தேன், அவன் என்னோட ஏதோ ஒரு ஊடுமால் பண்ணியிருப்பேன், அப்போ உங்க பிள்ளைய விட்டு கொடுக்காம பேசுவீங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த அம்மா செஞ்சுருச்சுன்னு சொல்லிவிட்டு யமதர்மன் என்ன பண்றாரு? சாயாதேவியை எட்டி உதைக்கி அப்படி காலை தூக்குறான். அப்பத்தான் சாயாதேவி சொல்றாங்க, என்னதான் நான் தவறு செஞ்சிருந்தாலும் என்னுடைய பெத்த பாசம், அதனால பிள்ளைய விட்டு கொடுக்க முடியாம நான் சொல்லிட்டேன். ஆனால் நீ செய்தது மிகப்பெரிய தவறு. என்னதான் நான் உன்னைய பெக்காம இருந்தாலும் உன்னுடைய தாயினுடைய ரூபத்தில் இருக்கிறேன். நான் உங்க அப்பாவுக்கு 2 கொண்டாட்டி, உன்னுடைய தாயினுடைய அம்சமாக தான் நான் இருக்கேன். என்னை பெற்றெடுத்த தாயை பார்த்து எப்பொழுது என்னுடைய வயிறறிஞ்சு என்னை காலை தூக்கி எட்டி உதைக்க வந்தியோ அந்த கால் புழுவாக போக கடவுது அப்படின்னு சாயாதேவி யமதர்மனுக்கு இட்ட சாபம். இன்னைக்கு யமதர்மன் கால் ஒத்த கால் புழுக்காலோட தான் இருப்பாராம். ஆனால் யமவட்டணத்தில் அப்போ அந்த புழு பூரா கீழே விழுங்கணும்ல, பூமியிலானே விழுகணும். மேலே ஒத்துல பூமி புழுக்காலோட இருக்கார். அப்போ அது புழு பூரா எங்கே போகுது?
அப்பதான் அவருடைய விமோச்சனமாக என்ன பண்றாங்கன்னா பெரிய அக்னி ஆற கீழே ஓட விட்டு 2 மலைகள் அந்த 2 மலைகளுக்கு நடுவுல ஒரே ஒரு தலைமுடி ரோமம், அந்த ரோமத்துல அக்னி பகவானுடைய அரியாசனம் இருக்குமா. ஒத்த தலைமுடியில தான் அவர் உட்கார்ந்துருக்க அரியாசனம் இருக்குமா. அப்ப அவர் அரியாசனத்துல உட்கார்ந்து இந்த புழுக்கால கீழே தொங்க போட்டுக்கிட்டு தான் தீர்ப்பு சொல்லுவாராம். ஏன் தெரியுமா? அந்த ஒத்த ரோமத்துல கட்டி தொங்க விட்டாக நம்ம எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் யமவட்டனத்துக்கு போய் தான் சொர்க்கமான நரகமான்னு தீர்மானிக்கிறான். அந்த நேரத்தில் யமதர்மன் ஏதாவது ஒரு தவறான ஒரு தீர்ப்பை வழங்கிட்டார்னா அந்த ரோமம் அருந்து அந்த அக்னி புலம்புக்குள்ள விழுந்து யமதர்மனும் இறந்து விடுவார். அப்போ அவருடைய அந்த புழு காலில் இருந்து விழுகிற புழுவுரம் எங்கே போது 2 மலைகளுக்கு நடுவில் ஓடக்கூடிய அக்னி புலம்புல போய் எரிஞ்சு சாம்பலா போயிடுது. கதை சரியா வந்துருச்சா? கை தட்டலாமே நல்லா. இப்போதானே சொன்னேன் கை தட்டுறதா எனக்கு மட்டும் தட்டுங்கன்னு. என்ன நான் சொன்னா தட்டுவீங்களா? நியாயமான விஷயம் இல்லையா? ஒரு பதிலை சொல்லும் பொழுது அது நியாயமாக இருந்தால் நம்ம ஏற்றுக்கணும், அதை நம்ம மறுத்து பேசக்கூடாது. அம்மா என்ன காரணத்துக்காக என்னை தேடி வந்திருக்கீங்க? என்னம்மா? என்னது? அது இருந்தே வரணும். இப்போ நான் பார்த்துக்கிட்டு நீங்கள் கவலைப்படாது. என்ன எப்படி எதிரி சிக்கிருக்கு பாரு எனக்கு. எதிரி ஆனால் எதிரிங்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா எதிரிங்கிறவங்க வாழ்க்கையில் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். எதிரி ஏன் தெரியுமா எனக்கு பிடிக்கும்னே? எதிரிங்கிறவங்க இப்படி எதிரில் இருப்பாங்க. சில துரோகியை தான் கூடவே இருந்து குழி பறிக்கும். இது பூரா என் கூட்டம். எந்த நேரத்தில் என்ன அசர விட்டுற மாட்டாங்க. என்னது தெரிஞ்சுங்க. உங்கள் கூட்டம்னா புரியலையே. இல்லை அது பூரா நம்மளுடைய ரசிகர்கள் அப்படிங்க. இல்லை இவ்வளோ நாள் உங்கள் ரசிகர்களாக இருந்திருப்பாங்க. இந்த வருஷம் தானே என்னைய பார்த்துருக்காங்க இல்லையா? இனிமே வருஷம் ஏன் ரசிகர்களாக இருப்பாங்க. வரட்டு நீங்க ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் எத்தனை வருஷம் வந்தாலும் அண்ணே இந்த அம்மா போட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன போடுங்க. இந்த அம்மா அப்படி என்னவே வருஷம் வந்து பேசுது. நம்ம புதுசாத்தேன். ஏன்னா ஒவ்வொரு மற்ற நாடகம்லாம் பார்த்துருப்பீங்க. எப்பவும் பார்க்குற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இதுக்கு பதிலாக சொல்லு அன்னைக்கு நிற்கல பார்த்தீங்களா? நான் உன்னை தொட்டு அந்த அம்மா வரிசையிலேருந்து இன்னைக்கு நிறையா விஷயங்கள் உன்னை தொட்டதுலேருந்து ஒன்று தொட்டு அப்போ நான் உங்களை பாராட்டுறேன். ஏன்னா உங்களுடைய படிப்பினுடைய திறனை நான் பாராட்டேன். ஏன்னா நான் நாடக உலகத்திற்கு வரும்பொழுது அம்மையார் வந்து சிரிப்பு நடிகையாக இருந்தாங்க. ஒரு சிரிப்பு நடிகையாக இருந்து இன்னைக்கு நம்ம கேட்கறதுக்கு மேலே அவங்க அந்த அம்மா நம்மளை கேள்வி கேட்டு யோசிக்க வைக்கிறாங்க. அப்போ உங்களுடைய தொழிலுடைய திறமையும் உங்களுடைய அந்த படிப்பை நான் பாராட்டுறேன். சரிங்களா? அதுதான் ஆரம்பத்தில் வல்லவன் இன்னும் மேன்மேலும் நீங்க வளர வேண்டும். அதுக்கு என்ன மாதிரி ஆண்டவே அவ்வளவுதான் வளர்த்திய கொடுத்துருக்கேன். அது பத்தாம காலில் செருப்பு போட்டு அந்த உயரம் பத்தலை. கத்தியா உன்னை எவ்வளவு உயரமா எல்லாத்தையும் படைச்ச ஆண்டவே இன்னும் கொஞ்சம் உயரத்தை படைச்சிருந்தானா நல்லா இருந்திருக்கும். அப்படின்னா சரி அப்போ விட்டுருங்க. அப்போ இவ்வளவு ஒரு விஷயம் தெரியுமா? எவ்வளவு உயர பறந்தாலும் ஊன்குருவி பருந்தாகாதான். உங்களை உயரத்துல கொண்டு வர நான் நினைக்கிறேன். ஆனா நீ உயரத்தை சொல்லி இருக்கிற இல்ல. நீங்க கம்பியை பிடிச்சி தொங்குன்னு ஆத்தேன். சந்தோஷம். என்னால அண்ணன் சொன்ன மாதிரி அவரை கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். அதானே நியாயமான விஷயம். கிரகம் நவக்கிரகத்துல சனி கிரகம். நீங்க சனி கிரகத்தை பத்தி தானே கேட்டீங்க. மணிக்கட்டோடதே வெட்டிம்ப நான் அந்த மொழிங்கையோட்ட நுறுக்கிப்படுவேன். இவர் தானே சொன்னார் நடை உடை பாவனை ஆண்டவன் கையை கொடுத்துருக்கான். இப்படி நீட்டுவேன் அப்படி நீட்டுவேன்னு சொன்னார். இப்போ எனக்கு ஆண்டவன் 2 கை கொடுத்துருக்கோம். ஏன் நீட்டி பேசக்கூடாதா? நான் உங்களை சொல்லவே இல்லையே. இல்லை நீங்கள் ஆரம்பத்தில் இதை யோசிச்சிருக்கணுமே. நம்மளும் இப்படி ஒரு வார்த்தை விடுவோம் அந்த பிடிச்சிக்கிடுவாரே நம்ம சொல்லக்கூடாது. இல்லைண்ணா இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க நடை உடை பாவனை. நீங்கள் நடிக்க விட பேர் வாங்கிடுவேன். நான் நடிச்சு பேர் வாங்கிடுவேனா இந்த ஊரில்? அடுத்த வருஷம் நாடகம் போடும் போது சாவுத்திரி மாதிரி நடிச்சிச்சு அந்த புள்ள வள்ளி அதை போடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். அம்மா அந்த பயம் அந்த பதட்டம் நடிப்பெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நான் மெய்சில் எடுத்துட்டு பதில மட்டும் சொல்லுமா. இந்த நடிப்பில் கொஞ்சம் குறைவு தான். பகுதிக்கு புதுசுங்கிறனால கொஞ்சம் வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு நடிக்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம். நான் சனி பகவான் என்ன பண்ணுறாரு? ஏன் அவருக்கு ஒரு கால் ஊனமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்குது. விநாயகர் பெருமானுடைய தோற்றம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். மனித உடம்பு யானை முகம். இந்த யானை முகம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கதை வரலாறு எல்லாருக்குமே தெரிஞ்சது இல்லையா? ஆதிபராசக்தி மஞ்சளில் பிடிச்சி வைக்கிறாங்க. உருவமாக வர்றாரு. ஆதிபராசக்திக்கு காவல் இருக்கிறாரு. சிவபெருமான் வர்றாரு. உள்ளே போக அனுமதி கொடுக்கல. 2 பேருக்கு சண்டை வருது. தலையை வெட்டிட்டாரு. வடக்கு பக்கமாக யார் தலை வச்சு படுத்துருக்காங்களோ தலையை வெட்டி எடுத்துட்டு வாங்குறாங்க. யாருமே கிடையாது. ஒரு வெள்ளை யானை தான் இருக்குன்றாங்க. தலையை கொண்டே வச்சாச்சு. இது விநாயகர் பெருமானுடைய பிறப்பின் ரகசியம். அப்போ விநாயகர் பெருமான் ஆதிபராசக்தி படைச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி தேவலோகம் முழுக்க பரவிருச்சு. இப்போ தேவலோகம் முழுக்க பரவிச்சுன்னா இப்போ ஒரு வீட்டில் குழந்தை பிறந்துச்சுன்னா சொந்த பந்தம் நம்மளாம் போய் பார்க்க மாட்டோமா? அது மாதிரி என்ன பண்ணுறாங்க? ஆதிபராசக்தினால ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. எல்லாரும் பார்க்க போகணும் போகிறாங்க. அப்படி போகும்போது சனி பகவான் அந்த குழந்தைய பார்க்கணுங்கிற ஒரு ஆசையில் புறப்படுறாரு. ஆனால் சனி பகவானுக்கு அவருடைய மனைவியை கொடுத்த சாபம் என்ன அப்படின்னா
எந்த இடத்துல நீ காலடி எடுத்து வைக்கிறியோ உருப்படாது அப்படின்னு மனைவி கொடுத்த சாபம் சனி பகவானுக்கு. அப்ப என்ன பண்றாரு, போகலாம்னு நினைக்கிறார். தாய் கூப்பிட்டு சொல்றா, யாரு, சாயாதேவி கூப்பிட்டு சொல்றாங்க, ஆப்பா உன் மனைவி ஏற்கனவே உனக்கு சாபத்தை கொடுத்துருக்குறா, நீ எந்த இடத்துல காலடி எடுத்து வச்சாலும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும், நீ தேவையில்லாம கைலாயத்துக்கு போய் அங்கே ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உனக்கு திரும்பி ஒரு சாபம் கிடைக்கும், போகாதடாங்கிற. கேட்டானாவே கேட்கல, திமுரு மண்டகணத்தை பார்த்தீங்களா, இவ்வளவு நேரம் பொறுமையா போய்க்கிறமே, இப்ப பேசுற பாத்தீங்களா, சுட்டு போட்டாலும் அப்படி என்னன்னு எனக்கு சத்தியமா சொல்றேன். புத்திங்கிறத சரியா காமிச்சு போடுற பாத்தீங்களா. உங்களே எதுக்குங்க ஜாடையா பேசுறேன், முடிஞ்சா நேரடியாவே பேசிட்டு போயிருவேன். ஜாட மாடையா வேற பேசுறாங்க. நான் திரும்ப இப்ப கொடுப்பேன் பாரு. அப்படியெல்லாம் கிடையாது, உண்மையிலே சொல்றேன். காரைக்குடி சங்கத்துல வந்து கேட்டு பாருங்க, ஜாட மாட பேச தெரியாத ஒரு வள்ளி யாரு அப்படின்னா பட்டுன்னு லட்சுமிப்பா அப்படின்பா. மூக்குல ஏறு. உங்களுக்கு பிரச்சனை இருந்தா அந்த பக்கம் வந்துருங்க. உங்களை யார் வேண்டாண்ணா அண்ணே, இந்த 2 மைக்கு பார்த்தா தான் அவருக்கு இன்னொரு மைக்கு கூட அங்கிட்டு போட்டு கொடுங்க, நல்லா இருப்பீங்க. இல்லை இந்த அங்கிட்டு கூட போட்டு கொடுங்க, நின்றுட்டு பேசுறா. நீ பதில சொல்லு மத்தா. எங்க பதில் சொல்லும் போது ஊடாட பேசுனா எப்படி சொல்றது? அப்ப என்ன பண்றாரு இவர், என்ன பண்றாரு, மீறி தாய் சொன்ன சொல்லை மீறி திரும்ப கைலாயத்துக்கு போறார். கைலாயத்துக்கு போகும்போது பாருங்க, யானை தலையோட ஒரு குழந்தை படுத்துறதா எப்படி இருக்கும், எல்லாரும் போய் பார்க்குறாங்க. ஆனால் சனி பகவான் என்ன பண்ணுறாரு, போய் பார்த்தோன்னே இந்த குழந்தைய பார்த்தோன்னே ரொம்ப சத்தம் போட்டு சிரிச்சிட்டாராம். யாரு, சனி பகவான். என்னடா ஆதிபராசக்தினால ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னாங்க, உருவாக்கப்பட்டதுனாங்க, இது என்னடா இப்படி இருக்கு, இதெல்லாம் புள்ளையாடாது ஏண்டா, இதைத்தான் புள்ளன்னீங்களா அப்படின்னு சனி பகவான் சொல்லி சிரிக்கிறார். சத்தம் போட்டு சிரிச்சோன்னா ஆதிபராசக்திக்கு கோவம் வருமா இல்லையா? தாம் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லையா? தாம் புள்ள அழகா இல்லைனாலும் அவன் கொஞ்சத்தான் செய்வா, அடுத்தவ கேலி பண்ணா நமக்கு கோவம் வருமா வராதா? அப்பதான் அவன் என்ன பண்றா, ஏண்டா ஏன் பிள்ளைய பார்த்து நீ கேலி பண்றியா, நான் படைச்ச உயிர் தான், நான் படைச்ச உயிரை கேலி பண்ற அளவுக்கு உனக்கு என்ன அவ்வளவு துமுறா, என்னடா இடுப்புல கைய வச்சுக்கிட்டு இருக்க? இதெல்லாம் கதை அங்க சனி பகவான் மண்டே நொறுக்கி இதெல்லாம் கதையில வருதா? கதையில இருக்கு. இடுப்புல கை, சனீஸ்வரன் இடுப்புல கைய வச்சுக்கிருந்தாரு. எங்க இல்லாம எந்த ஒரு புத்தகத்துல போய் படிச்ச? எனக்கு நான் கேக்குறேன், இல்லாத உன்ன பேச முடியுமா? புத்தகத்துல போட்டிருக்காங்க, நான் பேசுறேன், அம்புடுத்தேன். சரி பேசு. ஆமா பேசு. அப்ப என்ன பண்றா, இடுப்புல கைய வச்சுக்கிட்டு நிக்கிற. அப்பதான் சனி பகவானுக்கு ஆதிபராசக்தி சாபம் கொடுக்குற. என்ன சாபம் கொடுக்குறா, என் குழந்தையை பார்க்க இவ்வளவு தூரம் 2 கால்களை கொண்டு வந்தேல, இனிமே நீ எந்த இடத்துக்குமே அவ்வளவு சுலபமா போக முடியாதுடா, உன்னுடைய 2 கால்கள்ல ஒரு கால் சிறுத்து போகட்டும் அப்படிங்கிற சாபத்தை ஆதிபராசக்தியால் சனி பகவானுக்கு கொடுக்கப்பட்டது. அதனாலதான் எல்லா கிரகமும் ஒரு ராசிலேருந்து மற்றொரு ராசிக்கு போறதுக்கு 1 வருஷம் ஆகும், 1 வருஷம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா சனி பகவான் மட்டும் 2.5 வருஷம் ஆகும் ஒரு ராசிலேருந்து மற்றொரு ராசிக்கு போறதுக்கு. ஏன்னா கால் ஊனங்கிறதுனால கொஞ்சம் மெதுவாத்தான் போவாராம், அதனாலதான் 2.5 வருஷம் ஆகுது. அப்பத்தான் சாயாதேவி பார்த்தா, ஏன்னா பெத்த பிள்ளைக்கு சாபம் கொடுத்துட்டா, அப்ப அந்த அம்மா சும்மா இருக்குமா, அதுவும் தாய் உள்ளம் இல்லையா? அப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்க, அவ என்னடா உனக்கு கால் சிறுத்து போகட்டும்னு சாபம் கொடுக்குறது, அவ பிள்ளைக்கு வயிறு பெருத்து போகட்டும் போடா அப்படின்னு விநாயகர் பெருமானுக்கு சாபத்தை கொடுக்குது. இதுல இருந்து என்ன தெரியுது, என்ன தெரியுது, ஒரு பொம்பளைக்கு ஒரு பொம்பளை சலிச்சால் இல்ல, பொம்பளை எங்க பெத்த தாய்ங்க, தாய்க்கு இருக்குமா இல்லையா? எங்க மகாபாரத போர் நடந்துகிட்டு இருக்கு, காந்தாரி நினைச்சிருந்தா துரியோதனை கூப்பிட்டு, ஏன்டா எதிரில் இருக்கிறது எல்லாமே உன் அண்ணங்க, உனக்கு மூத்தவங்க, எதுக்குடா அந்த போர், அவங்களுக்குள்ள சொத்தை பிரிச்சு கொடுத்தா முடிஞ்சு வச்சுன்னு சொன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குமா? ஆனா அவன் என்ன பண்ணா, உன் ஆடையெல்லாம் அவிழ்த்துட்டு நிர்வாணம் வந்து நில்றா, என் கண்கட்ட அவுக்குறேன், என் வஜ்ரபாரவன் மேல விழுந்துச்சுன்னா மகாபாரத போர்ல உன்னையால யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னா. அப்ப என்ன காரணம், பெத்த தாய் எந்த தாயாவது தான் உள்ள களத்துல இறந்து கிடக்கணும்னு நினைப்பாளா? அப்ப என்ன பண்றா, எப்படியும் தன்னுடைய பிள்ளைக்கு இறப்புங்கிறது வந்துடும், இறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொன்னா இல்லையா? அப்ப தாய் உள்ளம்ங்கிறது நீங்க அப்படி சொல்லாதீங்க, பொம்பளை புத்தி அப்படி இப்படிலாம் பேசாதீங்க. சனி கொடுத்தால் யார் தடுப்பார், சனி கெடுத்தாலும் யார் தடுப்பார்? அவருக்கு பேரு நீதிபதினு பேரு சனி பகவானுக்கு. பாவம் புண்ணியத்துக்கு அவர் வரும்பொழுது நிறைய கொடுத்தாரு அப்படின்னா, பிடிக்கும் போது கொடுத்தாருன்னா போகும்போது வாரி வெளிச்சுக்கிட்டு போயிடுவார். அவர் இருக்கும்போது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம்னா போகும்போது நிறைய கொடுத்துட்டு போவார். அதனால அவருக்கு பேர் நீதிபதி. சனி பகவான் எல்லாரையும் சனியை முடிச்சாரு. ஆமா, நீங்க வந்தோடனே ஒரு பாடல் பாடி வரவேற்பு கொடுத்தீங்க, என்ன பாட்டு தெரியுமா? வரவேற்பு பாட்டு, பொற்பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே, ராணி கலைவாணி மகன் நாரதரே. அடுத்துக்கு பேசின வசனம் என்ன பேசுனீங்க? ஒரு வசனம் உங்களை சந்திச்சதுக்கு அப்புறமா எனக்கு நீங்க கேள்வி கேட்கணும்னு சொன்னதுக்கு அப்புறமா தாங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது, முக்காலம் உணர்ந்த முனிவர் அப்படின்னு சொல்லி வரவேற்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பேசுனீங்களா? ஆமா, உங்களை வரவேற்பு கொடுத்ததுக்கு அப்புறம் வாருங்கள் சுவாமி, எங்கள் அனைவருக்கும் நல்ல ஆசை தர வேண்டும் சொன்னேன், அவ்வளவுதான். சனி பகவான் எல்லா இடத்துக்கும் போறார் வர்றார்.
விநாயகர் இப்ப நீங்க சொன்னீங்களே விநாயகருக்கு தொந்தி வீரா போனதுக்கு இதுதான் காரணம் யானத்துல வந்ததுக்கு அப்படின்னு. இதே விநாயகரை சந்திர பகவான் பார்க்க போயிருக்காரு. அழகான உலகத்திலே அழகான குழந்தை. ஏன்னா முதல்ல பிறக்கும் போது இன்னைக்கு அழகன்னா யார சொல்றோம்? முருகனை தான் சொல்லுவோம். ஆனா முருகனை விட அழகானவனா விநாயகர் பெருமான். அப்பதான் இவர் விநாயகர் பெருமானுக்கு எல்லாருமே யானை முகத்தோட தானே பார்த்துருக்கோம். ஆனா யானை முகம் இல்லாம சாதாரணமா நம்மள மாதிரி முகத்தோட விநாயகர் பெருமானுக்கு ஒரு ஆலயம் இருக்கு தெரியுமா? கும்பகோணத்துல பூந்தோட்டம் அப்படிங்கிற ஊர்ல விநாயகர் பெருமானுக்கு நம்மளை போல சாதாரண மற்ற தெய்வங்களை போல உருவத்தோட வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு. சந்திரன் பார்க்க போறாரு. சந்திரன் பார்க்க போகும்போது விநாயகர் வந்து யானை முகத்துல இருக்காரு. இவனை பார்த்தாடா அழகன்னு சொன்னீங்க இன்னொன்னு. ஏன்னா சந்திரனாலே அழகானவன் தானே. அப்பதான் சந்திரனை பார்த்து விநாயகர் பெருமான் சாபம் கொடுக்கிறார். 15 நாள் தேய்வாய் 15 நாள் வளர்வாய். அதான் அமாவாசை பௌர்ணமி. நல்லா பேசுறீங்க. இல்ல சந்திரன் வந்து வளர்வதுக்கு தேய்வதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு இல்லையா? நல்லா பேசுறீங்க, நல்லா பாடுறீங்க. இயல் இசை நாடகம், இயல்னா பேச்சு, இசைனா பாட்டு, நாடகம்னா நடிப்பு, மூன்றுக்கு மெருகூட்டக்கூடியது நடை உடை பாவனை. அந்த காரணத்தோடு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். யாருக்கு? உங்களுக்கு. எனக்கு மாப்பிள்ளையா? யாரு மாப்பிள்ளை? உங்க புருஷன். உனக்கு இன்னொரு புருஷனை பார்த்து வந்திருக்கேன். என்னது புரியல? எந்த புருஷன்? இன்னொரு புருஷனை பார்த்து வந்திருக்கேன். புருஷன்னா ஆண்மகன் பேரு. இந்த ஆம்பளை இன்னொரு ஆம்பளை பார்த்து வந்திருக்கீங்க. அது மாப்பிள்ளை. அந்த ஆம்பளை யாருன்னு சொல்லுங்க, பிடிச்சிருந்தா கட்டிக்கிறேன். கட்ட வண்டி கட்ட வண்டி, இது கடையாணி கலண்ட வண்டி, ஆளா பிறந்த வண்டி, ஆடி ஆடி அழுத்த வண்டி, ஓட்ட வண்டி ஓட்டுற மாமா, மாட்டிக்கிட்டே ராமரே ராமா, ஓட்ட வண்டி ஓட்டுற மாமா, மாட்டிக்கிட்டே ராமரே ராமா, கட்டிக்கமா கட்டிக்கமா கல்லறையை கட்டிக்கமா, நாலு தெரிஞ்சவமா நாகரீகம் அறிஞ்ச, நாலு தெரிஞ்சவமா நாகரீகம் அறிஞ்சவமா, நல்லவமா வல்லவமா, அழகடா நாலு மூணும் தெரிஞ்சவமா. ஊரு உலகம் போட்டும் ஏற்ற புருஷ முருகன், ஊரு உலகம் போட்டும் ஏற்ற புருஷ முருகன், பள்ளி பொண்ணே கட்டிக்கிட்டு சேர்ந்துக்கம்மா, அட பாதி வயசு போனா உனக்கு பருவ மாறி போகும், அழுத்த விளவியானா உனக்கு வாழ்க்கை நாடி போகும், அடி ஒன்ன போல பெண்ணொருத்தி பார்த்ததில்லை, நல்ல வண்டி ஏலடி புள்ளே பள்ளி பொண்ணே கட்டிக்கம்மா, ஏ கிக்கிரி புக்கிரி கிக்கிரி புக்கிரி கிக்கா, முருகி சொல்லுங்கள் முருகனின் நேரை, நெருங்கி சொல்லுங்கள் குமரனின் ஊரை, அரோகரா முருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி சொல்லுங்கள் குமரனின் ஊரை, வேல் முருகா வெற்றி வேல் முருகா, வேல் முருகா வெற்றி வேல் முருகா, முருகனுக்கு முருகனுக்கு அரோகரா, வேல் முருகனுக்கு ஆயுதபாணிக்கு ஒரு தடவை அரோகரா போட்டோம்னா 1000 பாவம் போகுமா. ஆமா ஆமா ஆமா. அல்லு பகலும் இந்த அவசையை நீ விடுத்து, அல்லு பகலும் இந்த அவசையை நீ விடுத்து, அவனில் உள்ள பலர் கேட்பை செவிகொண்டு சொல்லமன் வந்து கேளமா. அரோகராங்கிற வார்த்தையை சொன்னா 1000 பாவம் போயிடும். அரோகராங்கிற வார்த்தை முதல்ல யாருக்கு சொன்னது? முதல்ல ஒருத்தவங்களுக்கு சொன்னாங்க, அதை வாங்கி ஒருத்தர் முருகனுக்கு கொடுத்துட்டாரு. சரி, அது ஒரு பக்கம் ஒருத்தர் யாரை சொன்னீங்க? முருகனை மாப்பிள்ளையா பார்த்து வந்திருக்கீங்களே, முருகன் யார் தெரியுமா? நான் அன்றாட வணங்கக்கூடிய தெய்வம், கடவுள். அவரை போய் மாப்பிள்ளையா பார்த்து வந்திருக்கீங்களே, கட்டிக்க என்ன சொல்றீங்களே, எல்லாம் நியாயமா? அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னாக முகரக்கட்டையை பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இது அப்போ நீங்களே சொல்லுங்க, இதை பார்த்தா முகரக்கட்டை மாதிரியா இருக்கு. முகரக்கட்டை என்ன நம்ம நான் அழகா இல்லையா? சொல்லுங்க. இப்போ அழகா இல்லைனாத்தே முகரக்கட்டைங்கிறதா? அழகா இல்லைன்னா இல்லை, இந்த முகத்தை கோவமா சிடுசிடுன்னு வச்சிருப்பாங்கல்ல, அவங்களதான் ஏன் இப்படி ஒரு சிரிப்பே இல்லையா முகரக்கட்டையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டை மாதிரி இருக்கிறது, முகத்துல எந்த ஒரு பாவனையும் இல்லாம இருந்தா அதுக்கு பேர் தான் முகரக்கட்டை. எவ்வளவு அழகா சிரிச்சுக்கிட்டு புன்னகையோட எவ்வளவு அழகா பேசிக்கிறீங்க, என்ன போய் முகரக்கட்டைங்கிறீங்க. ஒன்னொரு தெரியுமாமா? என்ன? உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது எதுல தெரியுமா? தெரியுமா? அகத்துலதான் தெரியுமா. புறத்துல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறது முகத்துல தான் தெரியுமா. நம்ம உள்ள ஒண்ணு வச்சிருப்போம், வெளியில வாங்க வாங்க அப்படின்னு வெளியில பேசும்போது இவெல்லாம் வந்திருக்காரு அப்படின்னு உள்ள தோணுமா. இருந்தாலும் கூட நீங்க முருகனை மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்து அவர் கட்டிக்க சொல்றீங்க. அவரை தவிர வேற யாரை வேணாலும் நான் கட்டிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த கட்ட மாட்டேன் சுவாமி. வேற யாரை வேணாலும் சொல்லுங்க, கட்டிக்கிறேன். முருகனை கட்டலைன்னா விட்டுருங்க, கார்த்திகையனை கட்டுறீங்களா?
கார்த்திகை கட்டுறீங்களா? அதான் முருகனுக்கு பல நாமம் இருக்கு. முருகனைத்தானே பிடிக்கும். கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், சரவணன், சண்முகன், சடாட்சரன், இப்படி பல பேர் இருக்கு. இப்ப கார்த்திகேயன் முருகனைத்தானே குறிக்கும். அம்மா முருகங்கிற பேர் தான் உனக்கு பிடிக்கலன்னு நினைச்சேன். என்னங்க இல்ல கார்த்திகேயனை கட்டிக்கிறீங்கன்னா ஆவியூர் கார்த்திகேயனா, இல்ல புதுக்கோட்டையில இருக்க பப்புன் கார்த்திகேயனா, இல்ல அதே புதுக்கோட்டையில ஒண்ணு தெரியுது அவதாரம்னு ஒண்ணு நாரதர் போட்டுக்கிட்டு அந்த கார்த்திகை. அது உங்க விருப்பம். நீங்க முயற்சி செய்தால் 3 பேரும் கட்டலாம். இல்ல கார்த்திகேயனில் எந்த கார்த்திகேயன்? அப்புறம் பூலோகத்துல இருக்கிற இத்தனை கார்த்திகேயனா, இல்ல தெய்வமா இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கார்த்திகேயனா? அப்ரகந்தி, உத்தரகந்தி, அம்பா, துலா, நிதார்த்தனி, மகேந்தி, 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்ற பேர். அவனத்தை உனக்கு கட்டிக்க சொன்னேன். அதான் கட்ட மாட்டேங்கிற. அப்புறம் முடிவா என்ன சொல்ல வர்ற? கட்ட முடியாது, கட்ட மாட்டேன். ஏம்மா? ஏங்க ஏற்கனவே அவர் கல்யாணம் ஆயிருச்சு. அதாவது ஊர்வலத்துல புருஷன் கிடைக்காம தெரியுது. ஏற்கனவே கல்யாணம் ஆனா யாருங்க புருஷன் கிடைக்காம பொண்டாட்டி கிடைக்காம தெரியுறாங்க. பொல்ல எத்தனை பேர் பொண்ணு கிடைக்காம அலைஞ்சுக்கிருக்கா தெரியுமா? நான்லாம் 28 வயசு வரைக்கும். ஏன் தெரியுமா அந்த காலகட்டத்துல பொண்ணே கிடைக்கல? ஒரு காலகட்டத்துல பிறந்த பொம்பளை பிள்ளைலாம் கள்ளிப்பால் விட்டு கொண்டு விட்டாங்க. அதனால இப்ப பொம்பளை பிள்ளை தட்டுப்பாடா இருக்குது. சரி, முருகனுக்கு 2ஆம் தரம் பிரச்சனைங்கிறியே, அதுல தாமா வாழ்க்கை தத்துவமே உனக்கு புரியல. சுருக்கமா சொல்றேன், பழைய சட்டிக்கு தான் பணியாரம் நல்லா வரும், புரிஞ்சுக்க வாழ்க்கை நல்லா இருக்கும். பழைய சட்டிக்கு தான் பணியாரம் நல்லா வரும். என்னுடைய ஆசை என்ன, நான் புது சட்டியா வாங்கி நானே பழக்கி நானே ஊத்தணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப சிரமம். அடுத்தவங்கள்ட்ட பழைய சட்டியை வாங்கி நான் ஊத்தணும்? இல்ல ரொம்ப சிரமமா இருக்குமே, பரவாயில்லையா? என்னங்க கஷ்டப்பட்டாதே முன்னேற முடியும். கஷ்டப்பட்டாதானங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. முடிவா என்ன சொல்ற? கட்ட மாட்டேன்ட்டேன். கதையின் முறைப்படி முடிவான ஒண்ணு இருக்குமே, அதை சொல்ல ஞாபகம் இருக்குதா இல்லையா? நீங்க எது பாடலையே? நான் முதல்ல சொல்லுமன் வார்த்தை கேளமான்னு சொல்லி இருக்கிறேன். அப்படிங்களா? பொய்யன தவவேடம் புனைந்து வந்தவரை பூமியில் போற்றல் புகழும் நாரதர் கைவரசை எல்லாரும் உனக்காக நான் சொன்னேன் போக இந்த சீனமே, உனக்காக நான் சொன்னேன் போக இந்த சீனமே, வணக்கவளை கொள்ளாதே மாநிலத்தியவு சொல்லுமன் வார்த்தை கேளமா. எனக்கு பரிந்து கொண்டு இசைக்கு வந்தது போதும் திரைப்படத்தில் இல்லாமல் எங்கேனும் நீ முதல் கைவரசை செல்லாது வேறொரு வருமில்லை எதிரி எழுந்த ஆறுமுகனை சேர்ந்தால் அரவர்வம்மான் சொல்லும் என் வார்த்தை கேளமா. கொடு பதங்கள் கோத்திரத்தில் முறையோ, குட்டி கொடு பதங்கள் கோத்திரத்தில் முறையோ, ஒட்டமை சொல்ல வந்து உமக்கினார் கைவரசை செல்லாது குட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்திலும் இல்லை, கொடுப்பதங்கள் கோத்திரத்திலும் இல்லை, குட்டி 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 கொடுப்பதங்கள் கோத்திரத்திலும் இல்லை, மாட்டி சிமாட்டி உன்னை காட்டி மனமணி சொல்லுமன் வார்த்தை கேளமா. இன்று மாலை சூரியன் மறைவதற்குள் உன்னையும் அந்த கலிதாசலக்கந்தான முருகப்பெருமானை மனமடித்து வைக்காவிட்டால் நான் நாரதரும் இல்லை, அணிந்திருப்பது பிரம்ம நிச்சயமல்ல. வருகிறேன். என்ன ஒரு மாதிரியா என்னம்மா? அண்ணா ஆண்டவனை கொஞ்சம் சதையை மட்டும் கொடுத்துருந்தேன், ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. அதனால தான் ஆண்டவன் ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிருக்கிறேன். சும்மா வச்சேன், ஆடு எந்த நேரமும் வாழை கிடுக்கிடுக்குன்னு ஆட்டிக்கிட்டே இருக்கும். நல்ல மாடு மாதிரி இவ்வளோ நீளம் வச்சிருந்தா அந்த வழியாக போக முடியுமா, வர முடியுமா நம்மளாம்? உண்மையிலே சொல்கிறேனே, பிடிக்கல. என்னம்மா அவர் போயிட்டாருமா, நாரதர் பிடிக்கலண்டா? பிடிக்கல சொன்ன வார்த்தை பிடிக்கல. விடியறவங்களும் கல்யாணம் உண்மையிலேயே முருகனை பிடிக்கலையா? எந்திரிச்சு போயிடாதீங்க தயவு செஞ்சு எல்லாரும் உட்காந்துருங்க. வள்ளியோட திருமணத்தை பார்த்துட்டு போங்க, நல்லா இருப்பீங்க. திருமணத்தை பார்த்துட்டு 501 1001 முடிஞ்சாரு. நன்றி நன்றி.